பொதுவாக போட்டித் தேர்வுக்கு எல்லாருமே படிக்கும்போது என்னென்ன நான் செய்யணும், படிக்கிறதுக்கு எதெல்லாம் இருந்தால் என்னால் படிக்க முடியும், படிக்கிறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி நான் படிச்சுட்டே இருக்கணும், தொடர்ச்சியாக நான் படிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், படிக்கும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, படிக்க நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும். படிக்கும்போது ஒரு சில விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. காலைல எழுந்திரிச்சு நான் 2 மணி நேரம் படிக்கிறேன், 4 மணி நேரம் படிக்கிறேன், 6 மணி நேரம் படிக்கிறேன், இந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன், அந்த சப்ஜெக்ட் படிக்கிறேன் அப்படின்றது படிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அது செஞ்சுட்டு இருக்குது. நோட்ஸ் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை அண்டர்லைன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை கம்பேர் பண்ணுறதா இருக்கலாம். இதெல்லாம் படிக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சுட்டே இருக்கும்போது படிக்க நீங்கள் என்ன பேரலாக பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ தூரம் பயணிச்சிருக்கீங்க அப்படின்றத பார்த்துட்டே வரணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஹிஸ்ட்ரி அப்படின்னா எத்தனை பாடம் முடிச்சிருக்கேன், பாலிட்டி அப்படின்னா எத்தனை பாடம் முடிச்சிருக்கேன், மேக்ஸ் அப்படின்னா எத்தனை டாபிக் முடிச்சிருக்கேன், சிலபஸில் அது எவ்வளோ கவராக இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்ககிட்டயே சில கேள்வி கேட்குறேன். பாலிட்டியில் இதுவரையும் எத்தனை லெசன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ பாடம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, முதல்ல நீங்கள் எத்தனை நாட்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அது முதல்ல எடுங்க. நான் 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் எது வேணாலும் இருக்கலாம், இல்லை 2 வாரமாக கூட இருக்கலாம். இத்தனை நாட்களில் நீங்கள் எத்தனை பாடம் படிச்சிருக்கீங்க, அந்த பாடங்களுடைய பக்கம் என்ன, அந்த பாடத்துடைய வெயிட்டேஜ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் எத்தனை பாடம் நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க, இன்னும் படிக்கிறது எத்தனை பாடம் இருக்குது, நீங்கள் எதுலாம் ஒமிட் பண்ணியிருக்கீங்க, தேவையே இல்லை நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு எதுலாம் நீங்கள் வச்சுருக்கீங்க. என்ன கேட்டிங்கன்னா, படிக்கவே தேவையில்லை அப்படின்ட்டு நீங்கள் எந்த பாடத்தையும் ஒதுக்கவே தேவையில்லை. சிலபஸ்க்கு எதுலாம் கவர் ஆகுதோ அதெல்லாம் டச் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. சிலபஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் எல்லாமே நம்ம சமச்சீர் புக்கில் பேஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னாலையும் கட் ஆஃப் தான் நம்ம ரீச் பண்ண முடியும். கொடுக்கக்கூடிய 200 வினாக்களும் நம்மளால் படிச்சுட்டு போக முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 20 கொஸ்டின் அவங்க வெளியிலேருந்து கேட்குறாங்க அப்படின்னா புக்கு எல்லாமே நம்ம முடிஞ்ச வரையும் கவர் பண்ணுறோம். சிலபஸை பேஸ் பண்ணி என்னென்ன படிக்கணுமோ அதெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா தான் நம்மளால் கட் ஆஃபே ரீச் பண்ண முடியும். அதுலேயும் செலக்டிவாக படிக்கணும் அப்படின்னா ஒரு சில மதிப்பெண்கள் நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். அது நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை பறிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் இருக்கக்கூடிய டைமை பொறுத்து, உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தை பொறுத்து உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணி படிச்சுட்டு வாங்க. அது ரொம்ப முக்கியம். இப்போ சிலபஸில் எத்தனை டாபிக் இருக்குது, இதை ஒரு சிலர் ஃபாலோ பண்ணிட்டுருங்க அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். புதுசாக பார்க்குறவங்க இல்லை புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி அப்படின்னா ஹிஸ்ட்ரி, சரிங்களா. உங்களுக்கு சிலபஸில் டாபிக் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டெல்லி சுல்தான்கள், குப்தர்கள், விஜயநகர பாமனி அரசுகள், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த டாபிக்ஸில் நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, திரும்ப ஒரே டாப்பிக்கை படிச்சுட்ருக்கீங்களா, இல்லை டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கீங்களா. பாலிட்டி அப்படின்னா பாலிட்டியில் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் இதெல்லாம் பெண்டிங் இருக்குது. மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸில் இதெல்லாம் முடிச்சிருக்கீங்க, மேக்ஸில் இதெல்லாம் பெண்டிங் இருக்குது. சார் இப்போ நான் குரூப் 2 குரூப் 2 படிக்கிறேன், இல்லை குரூப் 4 படிக்கிறேன், நான் எது வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே நம்ம இதெல்லாம் வீடியோ கொடுத்துருப்போம். குரூப் 2 குரூப் 2 அப்படின்னா யூனிட் 8 ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதன் பிறகு ஹிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி படிங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். குரூப் 4 அப்படின்னா பொது தமிழ் படிங்க, அதன் பிறகு ஜிஎஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இந்த மாதிரி படிங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேக்ஸ், 25 மதிப்பெண், சரிங்களா. ஸோ அது நீங்கள் கவனமாக பார்த்தே ஆகணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் அதே போல் கரண்ட் அஃபேர்ஸ் இதில் டச் பண்ணாமே விட்டுறீங்க. அதே போல் எக்கனாமிக்ஸ், ஜியாகிரபி பெரும்பாலும் யாரெல்லாம் படிக்க மாட்டாங்களோ அதே போல் இது பெரும்பான்மையாக பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லாம் அப்படியே விட்டுட்டு மற்றது, ஏன்னா இம்பார்ட்டன்ட் அது தானே, இம்பார்ட்டன்ட் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இப்படியே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்காமே அப்படியே வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நமக்கு டைம் போயிட்டே இருக்கும், நமக்கு தெரியாமையே 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு போயிட்டு இருக்கும். நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள், நீங்கள் படிக்க ஆரம்பித்த தேதிக்கும் இன்றைக்கும் எவ்வளோ நாட்கள் கடந்து போயிருக்கு, நீங்கள் எவ்வளோ பாடம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்து பாருங்கள், சரிங்களா. ஸோ இந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் கூட பண்ணி பாருங்கள், சரிங்களா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம், இல்லை நானே கூட கேட்குறேன், இந்த வீடியோ கீழே கூட கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. ஒவ்வொரு சப்ஜெக்ட், சரிங்களா. ஹிஸ்ட்ரியில் நான் எத்தனை பாடம் முடிச்சிருக்கேன், பாலிட்டியில் எத்தனை பாடம் நான் முடிச்சிருக்கேன், ஐஎன்எம்மில் எத்தனை பாடம் முடிச்சிருக்கேன், மேக்ஸில் எத்தனை டாபிக் முடிச்சிருக்கேன் அப்படின்றத நீங்கள் ஏதாவது ஒரு நோட்டில் மென்ஷன் பண்ணிட்டு வாங்க, இல்லை இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் கூட மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூ என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இப்போ கொரோனா லாக்டவுன் அப்படின்னால எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகும், இப்போதைக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, கொஞ்சம் லேட் ஆகலாம், பிளானர் படி இப்போதைக்கு நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு உங்களுக்கும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் இருக்கக்கூடிய நாட்களுக்காக நம்ம வெயிட் பண்ணாமல் இருக்கக்கூடிய நாட்களை பயன்படுத்தி படிச்சிட்டோம் அப்படின்னா எப்போ எக்ஸாம் வந்தாலையும் நீங்கள் ரெடி ஆகிட முடியும். பட் லேட் ஆகுது, அதனால் நான் படிக்கிறதையும் லேட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் தள்ளி போட்டே போனீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு டைம் படிச்சிட்டோம், 2 டைம் படிச்சிட்டோம், 3 டைம் படிச்சிட்டோம் அப்படின்னா மைண்டில் எல்லாத்துக்கும் நின்றாது, சரிங்களா. படிக்க நீங்கள் ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, சரிங்களா. படிக்க ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோன்றதை கால்குலேட் பண்ணுங்கள். அதே போல் அந்த வாரம் படிக்கிறத ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. இதை மட்டும் மறந்துடாதீங்க. படிக்க இது செய்ய வேண்டியது, சரிங்களா. படிக்கும்போது நீங்கள் உங்களுடைய பிளான் என்னவோ, நீங்கள் என்ன மெத்தடில் படிக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. ரெகுலராக இதையும் பேரலாக நீங்கள் பண்ணிகிட்டே வரணும், சரிங்களா.
இதை பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ முடிச்சிருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கும் தெரியாது, இன்னும் எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. அதே போல் படித்ததை ரிவிஷன் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா படித்தது எந்த அளவு நம்ம மைண்டில் இருக்குன்றதும் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? கூடவே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொஷின் கேட்டு பழகுங்க. சரிங்களா? டிஸ்கஸ் பண்ணுங்கள், அவங்களோட பேசுங்க. நீங்கள் மட்டுமே தனியாக உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா ஒரு சிலர் தனியாக உட்காந்து தான் படித்தா எனக்கு மண்டையில் ஏறும் அப்படின்னு படிப்பீங்க. அது ஒவ்வொருத்தரை பொறுத்து மாறுபடும். சில பேர் டீமாக படித்தா தான் மண்டையில் ஏறும் அப்படின்னு படிப்போம். அதெல்லாம் தனிப்பட்ட விஷயம். ஆனால் ஷேர் பண்ணி படிங்க. சரிங்களா? படித்து முடிச்சிட்டிங்களா, சப்ஜெக்டை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க, கேள்வி கேளுங்க. அந்த கேள்வியில் எப்படி ட்ரிக்கியாக கொஷின் கேட்க முடியும் அப்படின்னு பாருங்கள். இன்னும் கடினமான வினாக்கள் எப்படி கேட்பாங்க, ஏன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கொஷின் பேப்பரை மட்டுமே பார்க்காம வரக்கூடிய தேர்வில் இப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். அதுதான் உங்களுடைய எதிர்பார்ப்பு. 10 பாட்டில் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. இது வரலையும் பார்த்தீங்கன்னா நூலாசிரியர் கேட்டிருக்காங்க, அடிகள் பற்றி கேட்டிருக்காங்க, பெரிய நூல் எது சிறிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இன்னும் எவ்வளோ டீப்பாக கேட்கலாம், அதில் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் பற்றி கேட்க முடியுமா, அப்படி கேட்டால் எப்படி நம்ம ஆன்சர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்வுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? என்ன படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்றத முதல்ல ஒரு லிஸ்ட் எடுங்க. இன்னும் என்ன பெண்டிங் இருக்குது அப்படின்றத ஒரு லிஸ்ட் எடுங்க. இது ரெகுலராக மானிட்டர் பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு வாரமும் இதை மானிட்டர் பண்ணிட்டு வாங்க, கூடவே ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. இந்த 3 விஷயத்தை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? இதை பண்ணீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது, எவ்வளோ பாடம் படிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ பாடம் படிச்சிருக்கும், இன்னும் என்ன ரிமைனிங் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது தெரிஞ்சாதான் உங்களால் இன்னும் வேகமாக ஓடணுமா, இல்லை சரியான பாதை தான் போயிட்டு இருக்குமா, இல்லை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா இன்னும் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இது போல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சுய மதிப்பீடு செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களை நீங்களே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். பர்சனலாகவும் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலை தவம் ஆற்ற வரம். நன்றி, வணக்கம்.